நண்பர்களுக்கு வணக்கம். இனி நம்ம வீடியோ பதில பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 5 மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 5 மாடுகளும் ரொம்ப குறைந்த விலையில நல்ல தரத்தில இருக்குதுங்க. நல்ல வாட்டசாட்டமான மாடுகளா கறவை வர்க்கத்தில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வீடியோவ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க முதலாவதா பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. ஹெச்எஃப் கிராஸ்லயே நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லலாங்க. நல்ல உயரத்தில வாட்டசாட்டத்தில இருக்குதுங்க மாடு. பல்லு 4 பல் தாங்க போட்டிருக்குது. 4 பல்லு தலையீத்து மாடுங்க. நல்ல நெத்தி வெள்ளையில நல்ல முகலட்சணமான மாடுங்க. 4 பல்லு தலையீத்துங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் அதிகபட்சம் 1 வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ள மாடு கன்றுங்க. நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க. இன்னும் 1 வாரம் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நல்ல எலும்பு கணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. 4 பல்லுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் இருக்குதுங்க. இன்னும் பல்லு சேரும்போதெல்லாம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும். அதாவது பல்லு இப்போயே ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க. இன்னும் பல்லு சும்மா நல்ல பெருவெட்டாக வரும். கறவை பார்த்தீங்கன்னா அதிக கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நல்ல கருங்காம்பில் விழுந்துருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு 7, 6, 13 லிட்டர் கறவை திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதை விட அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7, 6, 13 வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நிச்சயமாக மாடு பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் இருக்குதுங்க. நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சவர்களுக்கு ரொம்ப சாதுவான மாடு தாங்க இருக்குது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 51,000 சொல்லியிருக்காங்க. தேவையானவருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. கலர் பார்த்திங்கன்னா செம்பூத்து காரியில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க மாடு. நல்ல உயரத்தில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. ஒரு போடி டைப் மாடுங்க. பல் பார்த்தீங்கன்னா 4 பல் போட்டிருக்குதுங்க. 4 பல்லு தலையீத்து மாடுங்க. நல்ல ஒரு ஆள் உயரத்து பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான மாடாக இருக்குதுங்க. நல்ல நீட்டு போக்கு இருக்குதுங்க. 4 பல்லுக்கு நல்ல சைஸ் இருக்குது. இன்னும் பல்லு சருமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும். கறவை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இந்த மாடுமே இன்னும் 1 வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கன்று ஈன்றுங்க. தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கண்ணு போட்ட டைமில் நல்லா மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 11லேருந்து 12 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக கறக்கூடிய மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையோ ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ண கறக்கலாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் வராதுங்க. இந்த மாடு நல்ல தரத்தில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 6-5க்கு பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தவிர்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 45,500 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவையானவருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு செவல சட்டை மாடுங்க. நல்ல கலர் பேட்சில் நல்ல மூலச்சனமான மாடுங்க. கிளிக்கம்பு டைப்பில் பல் பார்த்தீங்கன்னா 2 பல் போட்டிருக்குதுங்க. 2 பல் தலையீத்து நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடுங்க. 2 பல்லுக்கு நல்ல சைஸ் இருக்குதுங்க. இன்னும் பல்லு செரும்பு நல்ல பெருவெட்டு மாடாக வரும். 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. கண்ணு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மடி எடுக்கும். நம்ம வாங்கிட்டு போகிற விலையோட பார்த்தீங்கன்னா கண்ணு போகிற டைமில் லாபத்துக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாடு நல்ல தரத்தில் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் நல்லாவே டைம் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு 12லேருந்து 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 6, 12 லிட்டர் கறவைத்திறன் பார்த்தீங்கன்னா கேரண்டியாக எதிர்பார்க்குற அளவுக்கு பண்ண மாடு நல்லா தரத்திலே இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 48,500 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவையானவருக்கு மட்டும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. காரி சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க.
பல் வந்து பார்த்தீங்கன்னா 6 பல் போட்டிருக்குதுங்க. 6 பல்லு 2வது ஈத்து மாடு. தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்கு. இப்போ போட போகிற கன்று 2வது கன்று. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் மடி தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கன்று போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இன்னும் நல்லா மடி எடுக்கும். தலையீத்தை விட இந்த ஈத்தில் அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 6 பல்லு 2ஆம் ஈத்துங்க. சுடி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்லா தெளிவான மாடுங்க. தலையீத்திலே ஒரு 6, 5, 11 லிட்டர் கறவைத்திறன் வரைக்கும் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க. இந்த இதுலேயும் அதே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 11, 12 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. கண்டிப்பாக ஒரு 5, 5, 10 லிட்டருக்கு கறவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. மாடு நல்ல தரத்தில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறவை கந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க. ஒரு பட்ஜெட் வெளியில் ஒரு கிராஸ் மாடு வாங்கி வளர்க்கணும். ஒரு 11 லிட்டர் கறவைக்கு கறவை கேரண்டியாக இருக்கணும். நல்ல முகலட்சணமான மாடாக இருக்கணும். பல்லு பாக்கியில் இருக்கணும். மாட்டில் குறைஞ்ச ஒரு 4 நீச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 44,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஜெர்சி கிராஸ்லாம் ஒரு ரத்த சவள மாடுங்க. பல்லு 2 பல்லு. தலையீத்து சினை மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கன்று போட ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க. இப்போயே ஃபுல்லாக நல்லா மடி எடுத்துருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். மாட்டோட சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாடெலாம் கிடையாதுங்க. ஒரு அளவான சைஸான மாடுங்க. ஒரு மாட்டுக்கும் மடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல மடி இருக்குதுங்க. நல்லா குறைந்த தீனி போட்டு நல்ல ஒரு ஆவரேஜான பால் கறக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. சுழி சுத்தத்தில் இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு அதிகபட்சமாக ஒரு 8லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. ஒரு ஆவரேஜாக 5, 4, 9 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தா மடி இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 34,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. இன்றைக்கி பார்த்த இந்த 5 மாடலும் விற்பனைக்கு வந்துக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இந்த 5 மாடலும் விற்பனைக்கு இருக்குதுங்க. 5 மாடலும் நல்ல ஆவரேஜான பட்ஜெட் விலையிலே விற்பனைக்கு இருக்குது. தேவைன்றவங்க கண்டிப்பாக நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக மாட்டை வாங்கிட்டு வாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் மிஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பு இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.